திருவண்ணாமலையில் வந்து 4 கோபுரம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கோபுரத்தோட பேரும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது எந்தெந்த திசையை பார்த்துருக்கு, எந்த கோபுரம் ரைட்டு லெஃப்ட்டு, எந்த கோபுரம் ஃப்ரண்ட்டு, அதை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 4 கோபுரம் பெயர் இருக்குது. முதல் கோபுரம் வந்து ராஜகோபுரம், இரண்டாம் கோபுரம் வந்து திருமஞ்சன கோபுரம், மூன்றாம் கோபுரம் வந்து பெரிய கோபுரம், நான்காம் கோபுரம் வந்து அம்மணி அம்மாள் கோபுரம். இது போல் 4 கோபுரம் இருக்குது. ஃபஸ்ட்டு ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ராஜகோபுரம் வந்து கிழக்கு பார்த்துருக்கு, அதாவது ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. சூரியன் உதிக்கிற திசையில் பார்த்து இருக்கிறது தான் கிழக்கு. அந்த திசையில் இருக்கிறது கோபுரத்தோட பெயர் வந்து ராஜகோபுரம். நெக்ஸ்ட்டு வந்து ராஜகோபுரத்துக்கு ரைட் சைடு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம், சவுத், அதாவது திருமஞ்சன கோபுரம். ராஜகோபுரம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது ராஜகோபுரம்னா அது ராஜகோபுரத்துக்கு ரைட் சைடு இருக்கிறது வந்து தெற்கு கோபுரம், அதாவது திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ராஜகோபுரத்துக்கு பின்பக்கம் வடக்கு கோபுரம், வெஸ்ட்டு, அது வந்து பெரிய கோபுரம்னு அழைக்கப்படுது. அப்புறம் ராஜகோபுரத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து நார்த் கோபுரம், மேற்கு கோபுரம், அதோட பேர் வந்து அம்மணி அம்மாள் கோபுரம். அதனால் இந்த 4 கோபுரத்தோட பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ராஜகோபுரம் இருக்குது. ராஜகோபுரத்துக்கு ரைட் சைடு இருக்கிறது வந்து திருமஞ்சன கோபுரம், ராஜகோபுரத்துக்கு பேக் சைடு இருக்கிறது வந்து பெரிய கோபுரம், ராஜகோபுரத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து அம்மணி அம்மாள் கோபுரம். இப்போ 4 கோபுரம் இருந்துச்சு திருவண்ணாமலையில், இப்பயும் 4 கோபுரம் இருக்குது. ஆனால் இப்போ மீதி 3 கோபுரத்தை அவங்க லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு கோபுர வழியாக தான் மக்களை தரிசிக்க கோவிலுக்கு அனுமதி பண்ணுறாங்க. அந்த கோபுரம் வந்து ராஜகோபுரம் வழியாக மட்டும்தான் இப்போதைக்கு திருவண்ணாமலையிலேருந்து மக்களை அண்ணாமலையாரை பார்க்குறதுக்கு மக்களை உள்ளார அனுப்புகிறாங்க. ஏன்னா க்ரௌட் இஷ்யூஸ்னால க்ரௌட் மேனேஜ்மெண்ட்காக மீதி 3 கோபுரத்தையும் தற்காலிகமாக லாக் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே அந்த கோபுரத்தை சுற்றி வந்து இப்போ மக்கள் நிற்கிறதுக்காக ஒரு கூடாரமாட்டம் அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் காரணமாக மீதி 3 கோபுரத்தையும் இப்போ டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு திருவண்ணாமலை பற்றி வேறு எதாவது தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.